என்னுடைய கேள்வி, நீங்க பாஜகவிலிருந்து வெளியே வந்துட்டீங்க, இன்னைக்கு வி த லீடர் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கிட்டீங்க. ஆனா இருந்தாலுமே பாஜகவினுடைய பின்புலத்திலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்கு. இதுக்கு என்ன சார் சொல்றீங்க? விமர்சனம் உண்மைதான். அது நேர்மையான ஒரு நாணயமான ஒரு விமர்சனம் தான். தப்பா சும்மா யாரோ சொல்லணுமேன்னு சொல்லல, எல்லோருக்கும் அது இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம உலகத்தில் நீங்க நடந்து போனா கூட ஒரு தாரையை விட்டுட்டு தான் போறீங்க. ஸோ நீங்க எங்க இருக்கீங்கிறது உங்க கால் தாரையை பார்த்து கண்டுபிடிச்சலாம், அண்ணன் அங்கதான் இருக்காரு அப்படின்னு. அதே போல நானும் ஒரு தாரையை விட்டுட்டு தான் வந்திருக்கேன். அந்த தாரை அண்ணன் கால் பெருசு, அண்ணன் கால் சின்னது, அந்த மாதிரி பார்க்கறவங்க இருக்கிறாங்க. ஆனா ஒரு பக்கம் தாரை இருந்தாலும் கூட நம்ம எங்க போய் நிக்க போறோம் அப்படிங்கிறது ரெண்டுமே இருக்கு. ஒரு பக்கம் நீங்க கால் தாரையை பாக்குறீங்க, நான் எங்க போய் நிக்க போறோம் அதையும் பாருங்கன்னு சொல்றோம். அதனால விமர்சனங்கள் உண்மைதான். அதனாலதான் ஃபர்ஸ்டே நான் முதல் கேள்விக்கு பதில் சொன்னேன், ஒரு ஆண்டு காலம் நீங்க பார்க்கணும். இன்னைக்கு நான் ஒரு பம்பாஸ்டிக்கா மைக் எடுத்து அது இதுன்னு சொல்றதை விட ஒரு ஆண்டு காலம் நீங்க பார்க்கணும், நேர்மையான விமர்சனம் நீங்க வைக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகள், பாலிசி டெசிஷன்ஸ், நம்முடைய பார்வை, கிராஸ் ரூட் லீடர்ஸ் எத்தனை பேர்த்த நம்ம மேலே கொண்டு வர்றோம். இல்லை திரும்ப அதே அரைச்சமாவே அரைச்சு அதே ஓல்டு வைன் அண்ட் நியூ பாட்டில், அண்ணா உங்களுக்கு ரைட் ஹேண்டை தூக்கிட்டு நீங்கள் நம்பர் 2 போட்டீங்க, உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டை தூக்கி நம்பர் 3 போட்டுட்டீங்க, அதே அரைச்சமாவை கொண்டு வந்து புதுசுன்னு சொல்றீங்க அப்படின்னு இருக்கா அப்படிங்கிறத நீங்க விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அதை பார்ப்பதற்காக நான் காத்திருப்பேன்.